Incomplete records chapter 1 la I am going to discuss the multiple choice questions. Self examination questions la multiple choice questions. Choose the correct answer. Number 1. Incomplete records are generally maintained by யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? என்னோட தியரி லெக்சர் பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஆன்சர் பண்ணிட முடியும். கம்பெனி கட்டாயமாக கிடையாது, கவர்மெண்ட் கட்டாயமாக கிடையாது, ஸ்மால் சைஸ்ட் சோல் ட்ரேட் பிஸ்னஸ் ஆஃப்கோர்ஸ் கரெக்ட். இன்னொன்று மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். யாருக்கு தான் இந்த ஸ்மால் மீன்ஸ் சில இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க ஸ்மால் சைஸ்ட் சோல் ட்ரேட் பிஸ்னஸுக்கு தான் யூஸ் ஆகும். சோல் ட்ரேட் பிஸ்னஸுக்கு யூஸ் ஆகும். கிளியர். செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்ல பேலன்ஸ் ஷீட் தான், ரஃப் பேலன்ஸ் ஷீட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. பேலன்ஸ் ஷீட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தானே. பி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், பி தான் கரெக்ட். சி சம்மரி ஆஃப் கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது, சம்மரி ஆஃப் கிரெடிட் டிரான்சாக்ஷன் கிடையாது. அப்போ எது ஆன்சர் கரெக்ட்? B. So statement of affairs is nothing but a statement of assets and liabilities. Statement of assets and liabilities. Assets and liabilities, right? I hope so you could now understand this one. Third one, opening statement of affairs usually prepared to find out. எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஓப்பனிங் கேபிட்டல் இல்லைன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஏ கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் தி இயர், அஃப்கோர்ஸ் அதுதான் கரெக்டு. கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், அது க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டிருக்கணும். அப்போ ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் கிடையாது, லாஸ் அக்கர் டியூரிங் த இயர் கிடையாது. அப்போ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் at the beginning. Capital at the beginning, right? Beginning capital. Fourth, the excess of assets over liability, அதாவது assets liabilities மேலே இருக்கிறது capital, right? So capital is nothing but assets minus liabilities தானே. So the answers choices A loss ன்னு சொல்லியிருக்கிறான், B cash ன்னு சொல்லியிருக்கிறான், C capital. அப்போ C தான் correct. Capital is the correct one. Of course the last one profit is also incorrect. Fifth one, fifth question, which of the following items relating to the bills payable transferred to total creditors? Bills payable க்கும் total creditors க்கும் வரக்கூடிய அக்கௌண்ட் வந்து என்னது? அக்செப்ட் பண்ணும்போது தான் வரணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேபிள் கிடையாது, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேபிள் கிடையாது. பில்ஸ் பேபிள் அக்செப்டட் டியூரிங் த பீரியட் தான் ரெண்டுலையுமே வரணும். பில்ஸ் பேபிள்லையும் டோட்டல் கிரெடிட்டர்ஸ்லையும் வரும், அதே மாதிரி டிஸானர் ஆச்சுன்னா ரெண்டுலையும் வரும். ஸோ இப்போ பில்ஸ் பேபிள் அக்செப்டட் டியூரிங் த பீரியட் டியூரிங் த இயர் ரெண்டு இடத்துல வரணும். கேஷ் பெய்ட் ஃபார் பில்ஸ் பேபிள் அஃப்கோர்ஸ் வில் நாட் பி. அப்போ ரெண்டு விஷயங்கள், பில்ஸ் பேபிள் அக்செப்டட் டியூரிங் த இயரும் பில்ஸ் பேபிள் டிஸானர்ட் அதுவும் ரெண்டு இடத்துல வரணும். ஸோ இதில் சி இஸ் த கரெக்ட் ஒன். Bills payable accepted will come in trade creditors, means total creditors as well as bills payable account. Sixth one, the amount of credit sales can be computed from credit sales எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம்? Total creditors account. So we can credit sales na total debtors account. So choice la A, we can prepare the total debtors and find out the credit sales. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்னா கிரெடிட் பர்ச்சேஸ் யூஸ் பண்ணலாம். பிஆர் அண்ட் பிபி சப்ஸ்டிடியூட் அக்கௌண்ட் தான். ஸோ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் இஸ் கரெக்ட் ஒன் ஹியர் கிரெடிட் சேல்ஸுக்கு. செவன்த் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ இன் ரிலேஷன் டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. எது ட்ரூ கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? ஏ இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். கரெக்ட் தானே அது அன்சைன்டிஃபிக் மெத்தட். ஸோ தட் இஸ் நாட் தி ஆன்சர். ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட் ஒன்லி ஃபார் கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். கரெக்ட். ஸோ அப்போ அதான் ஆன்சர் கிடையாது. எது இன்கரெக்டோ அதான் ஆன்சர். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். தட் இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் இட் இஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் த ஸ்மால் சைஸ்டு பிஸ்னஸ் தான். சோல் ட்ரேடாகவும் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம். ஸோ சி நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஆர்கனைசேஷன். நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஆர்கனைசேஷன். ஓகே, அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். சூட்டபிள் ஃபார் ஆல் ஆர்கனைசேஷன் சொன்னது தப்பு. எய்த் கொஸ்டின், what is the amount of capital of the proprietor if his assets 85,000, assets வந்து 85,000 சொல்லியிருக்கிறாங்க and liabilities 21,000 சொல்லியிருக்கிறாங்க. அப்போ what is the capital கேட்குறாங்க. ஸோ assets வந்து liabilities லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 64,000. that should be the capital. so capital is nothing but assets minus liabilities. so 64 வந்து Dல இருக்குது. so D is the correct answer, 64,000. then ninth one,
when capital in the beginning 10,000, capital in the beginning 10,000, during the year drawings வந்து 6,000, profit made during the year 2,000 அப்படின்னா opening capital 10,000 இருக்கு and drawings இருந்தால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், less பண்ணி ஆகணும். So drawings is 6,000, then it becomes 4,000 and profit for the year, profit இருந்தால் add பண்ணி ஆகணும். You are aware about this format. So 2,000 add பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,000 and additional capital introduced, அதையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், add பண்ணி ஆகணும் additional capital. So additional capital being 3,000, find out the closing capital அப்படின்றாங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா you will be getting the closing capital. Opening capital minus drawing plus profit plus additional capital is the closing capital. So 9,000 is the answer. Choice A has 9,000. So அது correct answer. 10th questionல வரும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ், கேஷ் ரிசீவ்ட், கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ் கேட்குறாங்க. அப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்கும், அஃப்கோர்ஸ் ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி போடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ், இந்த சைடில் கிரெடிட் சேல்ஸு, இந்த சைடில் கேஷ் செட்டில்மெண்ட், பேங்க் அக்கௌண்ட், பேமெண்ட், அவ்வளோதானே. இந்த 4 ஐட்டம் தான் மெயினாக இருக்கணும்னு சொன்னேன். ஹேஷ் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் 30,000 rupees, ஐ ரிமூவ் த 3 zeros. கேஷ் ரிசீட் வந்து 1 lakh and then credit sales வந்து 90. இப்போ பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ இருக்கணும், 20,000 ஆக இருக்கணும். ஸோ 20,000 is the correct answer. Here D is the correct answer, 20. I hope so you could now understand this one. Okay.